ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் உங்களோடு உங்கள் மேல் அன்பாக, உரிமையாக, அக்கறையாக ஒரு புத்தகம் லோகநாயகி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இதில் நிறையா நான் போட்காஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்துட்டு நிறைய நிகழ்வு வந்துட்டு நடக்கும். பட் ஸ்டில் இன்னொருத்தங்க லைஃப்லேருந்து நம்ம ஒரு சில விஷயம் கற்றுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறையா இந்த புக்கில் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம ஒரு லைஃப் தான் வாழணும் அப்படின்றதுல ஒரு புக்லதே நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். தவற விடக்கூடாத சில நிகழ்வுகள். இந்த வருஷ தீபாவளிக்கு ஆஸ்திரேலியாவில் குடியிருக்கும் என் பையன் தன் குடும்பத்தோடு வந்திருக்கிறான் என்று உற்சாகமாக சொன்னார் எங்கள் காலனியில் வசிக்கும் ஒரு பெண்மணி. 5 வருஷமாச்சு அவனை பார்த்து. இந்த வருஷம் இங்கே வந்து பெத்தவங்களோடவும் அக்கா தம்பிகளோடவும் இருக்கணும்னு 2 மாசம் லீவு எடுத்திருக்கான். இப்போ போனா மறுபடி எப்ப வருவானோ தெரியல என்றார் வருத்தத்துடன். மற்றொரு பெண்மணியின் ஒரு மகன் ஹைதராபாத்தில் பணியாற்றுகிறார். குடும்பத்தோடு அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். அவரது இன்னொரு மகனும் மும்பையில். இவர்கள் இருவரும் எப்போதாவது ஒரு முறை வந்து போவதோடு சரி. இதில் என் மாதிரி பல திண்டுக்கல்லில் இருந்தோ கோவை திருநெல்வேலியிலிருந்தோ வந்து சென்னையில் செட்டில் ஆனவர்கள், பெற்றவர்கள், சகோதரிகள், உறவுகள் எல்லாம் இருப்பது அவரவர் சொந்த ஊரில். ஏதாவது ஒரு சில வருட தீபாவளி நேரத்தில் குடும்பத்தில் அனைவருமாக சேர்ந்து அவரவர் ஊருக்கு போய் வருவோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் நினைத்து, பிறகு அவரவர் வேலை பிஸி, விடுமுறை எடுக்க முடியாத சூழல், பொருளாதார நிலைமை என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல் காரணமாக பல சமயங்களில் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே தீபாவளியை கொண்டாடி விடுகிறார்கள். யோசித்து பார்த்தால் வேடிக்கையாக கூட இருக்கிறது. சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, வீட்டு பிள்ளைகள் என்று ஒரு குடும்பத்தில் பலர் பல்வேறு ஊர்களில் செட்டில் ஆகிவிடும் நிலையில் இவர்கள் சிலர் ஊருக்கு வரும்போது மற்ற சிலர் ஊருக்கு வர முடியாத சூழலில் இருக்க, கடைசியில் 10-20 வருஷங்களாக கூட சந்திக்கவே முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. கை குழந்தையாக பார்த்தவர்களை எல்லாம் கல்யாண வயதில் பார்க்கும் சூழல். இப்படியெல்லாம் இருந்து விடக்கூடாது என்றுதான் வருடத்தில் ஒரு நாள் ஊரில் எந்த மூலையில் இருந்தாலும் ஊருக்கு வந்து அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று குலதெய்வ வழிபாட்டை வைத்தார்கள். பண்டிகைகளும் அந்த வகையே. நம் வேர்களை தேடி சென்று நம்மை புதுப்பித்து கொள்ள இவை உதவுகின்றன. சூழலால் எப்போதாவது ஒரு சில முறை முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை அன்று அனைவரும் ஒன்று சேர்வோம். அந்த மகிழ்வு தனியானது ஆயிற்றே. மகிழ்ச்சிக்கான ரகசியம். எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு பழக்கம் உண்டு. சில சமயங்களில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை அல்லது தடைகளற்ற நான் அனுபவிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை நான் அனுபவிக்காமல் இருந்து பார்ப்பேன். இதன் மூலம் என் உணர்வுகளை தள்ளி நின்று கவனிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது எப்படி, யார் மூலம் இந்த பழக்கம் எனக்கு ஆரம்பித்தது என்று எனக்கு தெரியவில்லை. மிக சிறு வயதில் எனக்கு படிக்க கிடைத்த ஒரே புத்தகமான காந்தியின் சுயசரிதை இதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்று இப்பொழுது தோன்றுகிறது. குட்டி பெண்ணாக இருந்த போதிலிருந்தே எனக்கு மைசூர் பாகு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு துண்டு மைசூர் பாக்கு கொடுத்து முழு வீட்டு வேலையையும் என்னிடம் இருந்து அப்போது யாரும் வாங்கிவிடலாம். அப்படி உயிரையே விடுவேன். சாப்பிடும்போது இலையில் மைசூர் பாக்கு விழுந்த ஒரு நாள் நான் அதை சாப்பிடாமல் அப்படியே வைத்துவிட்டு எழுந்து விட்டேன். பிடிச்சமானதை இன்னைக்கு சாப்பிடாம விட்டு பார்ப்போமே என்று 10-12 வயதில் எதேச்சையாக செய்ய ஆரம்பித்த பழக்கம் பிடித்த துணி, பிடித்த சாப்பாடு, பிடித்த பழக்கங்கள், பிடித்த நபர்கள், பிடித்த நட்பு என்று என்னை அவ்வப்போது சோதனை செய்து கொள்ள தூண்டியது. ஒரு வகையில் இது எனக்கு நான் விரும்பிய எது கிடைக்கவில்லை என்றாலும் அதனால் பெரிசாக பாதிக்கப்படாமல் அதை சுலபமாக தாங்கிக் கொள்ளும் ஒருவித பக்குவத்தை தந்திருப்பதை உணர்கிறேன். மிக முக்கியமாக என்னை நானே வேறொரு மனுஷி போல தள்ளி நின்று கவனிக்கும் சுவாரஸ்யத்தை தந்திருக்கிறது. ஒரு பத்திரிகையாளராகவும் சரி அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் என் எழுத்துக்கும் சரி அந்த அப்சர்வேஷன் மிக உபயோகமாக இருக்கிறது. தவிர இந்த பழக்கங்களினால் பர்சனலாக நான் அடைந்து வரும் பலன்கள் நிறைய. இவை என்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதி குறைவின்றியும் வைத்திருக்கின்றன என்ற ரகசியத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும்.
பிடித்த விஷயத்தை விடுவது என்பது மனதளவில் நமக்கு இத்தனை பலன்களை தரும் என்பதால் ஆன்மீகமும் இதை வலியுறுத்துகிறது போலும். கங்கைக்கு போனால் தனக்கு ரொம்ப பிடித்த விஷயத்தை விட்டு விடுவது, கடவுள் சன்னதிக்கு போனால் முடியை தருவது என்பது போல. முடியை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். முடிதானே ஒரு மனிதனுக்கு முழு அழகை தருகிறது. உதாரணமாக தலை நிறைய முடியுள்ள ரஜினி முன் தலையில் முடியில்லாத ரஜினி என்று நினைத்து பாருங்கள். ரஜினி என்ற சூப்பர் ஸ்டாரின் தோற்றத்திற்கே ஒரு பெரிய பக்கபலமும் அவரது அந்த ஸ்டைல் முடி அழகு தானே. ஆண்களுக்கு இப்படி என்றால் பெண்களின் பெண்மை மிளிரும் அழகுக்கு முடிதானே பெரிய ஆதாரணமாக இருக்கிறது. தன்னை அழகுபடுத்த மிக தேவையாக இருக்கும் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த முடியை இறைவனின் சந்நிதியில் விட்டு தருவதுதான் முடி இறக்கும் வைபவம். என்னளவில் நான் அடைந்த பலன்களே இதை பற்றி உங்களிடமும் பகிர்ந்து கொள்ள செய்திருக்கின்றன. அடுத்த தலைப்பு, கைக்குள் இருக்கும் பொக்கிஷங்கள். நம் வாழ்வில் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் நமக்கு பல சின்ன சின்ன விஷயங்கள் முக்கிய தேவையாக இருக்கின்றன. பணம், தொழில், பதவி, அந்தஸ்து போன்ற விஷயங்களை மீறிய தேவைகள் அவை. உதாரணமாக வீட்டுல குழந்தைகளோட பெரும் தலைவலியா இருக்கு. பெத்தவங்க கிட்ட மரியாதையோட எப்படி பேசணும்னோ, உறவுகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னோ தெரியல. பணத்தோட மதிப்பும் தெரியல. ரொம்ப செலவு பண்றாங்க, கேட்டா மதிச்சு பதில் சொல்ல மாட்றாங்க. நமக்கோ இவர்களை கவனிக்க நேரமில்லை. இவர்களை பக்கத்தில் இருந்து திருத்தி சரி பண்ண பார்த்தாலும் முடியாம தான் ஹாஸ்டல்ல விட்டு வச்சிருக்கோம் என்று சிலர் சொல்லக்கூடும். அல்லது என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, ஒவ்வொரு செக்கப்புக்கும் டாக்டர் கிட்ட போனாலும் கூட உடம்பை எப்படி கவனிச்சுக்கிறது, நாக்குக்கு உனக்கையா என்ன சாப்பிடுறது, என்ன பண்ணுனா பிரசவம் சுலபமா ஆகும்னு தினம் தினம் ஏகப்பட்ட சந்தேகங்கள் அவளுக்கு. பக்கத்தில் இருந்து அவளுக்கு இதையெல்லாம் யாராவது ஆறுதலா சொல்லி தந்தா தேவலாம் என்று உண்மையான அன்புக்கும் அக்கறைக்கும் சிலர் ஏங்கக்கூடும். இன்னும் சிலரோ தலைவலிக்குன்னு டாக்டர் கிட்ட போனேங்க, ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு அவர் அதை நோண்டி பெருசு பண்ணி விட்டதாலேயே ஆப்ரேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. உடம்புக்கு உடம்பும் கெட்டு, பணத்துக்கு பணமும் கெட்டு, நிம்மதியும் போயிடுச்சு. அட, ஒரு சின்ன ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி, பல்வலின்னு ஒவ்வொருத்தருக்கும் டாக்டர் கிட்ட அலையாம கைக்கு பக்குவமா வீட்டுல மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்குமே என்று சிலர் ஆதங்கப்படலாம். அல்லது வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் அடிபட்டு எனக்கு வெறுத்தே போச்சு. நல்லா சம்பாதிச்ச காலத்தில் சரியா சேர்த்து வச்சுக்க தெரியல, குழந்தைகளை சரியா வளர்க்க தெரியாம அவங்க என்னை எதிர்க்கிறாங்க, என் பொண்டாட்டி வேற என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம என்னை போட்டு காய்ச்சி எடுக்கிறா, சொந்தக்காரங்களோட நல்லது கெட்டதுக்கு போய் அவங்களோட சுமூகமா பேச்சுவார்த்தை இல்லாம போயிட்டதால அவன் எதிரியை பாக்குறாப்புல பாக்குறான். நிம்மதி இல்லா பொழப்பா போச்சு. நான் கை நிறைய சம்பளம் கொடுத்து என் கம்பெனியில 10-15 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன் தான், என்ன பிரயோஜனம் என்று சிலர் அழுத்து கொள்ளலாம். இன்னும் கூட வீட்டு பராமரிப்பு, குழந்தை வளர்ப்பு, ருசியா சமையல் என்று பல்வேறு விஷயங்களில் நம்மில் பலருக்கு நிறைய உதவிகளும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. இந்த இயக்கங்களுக்கும் தேவைகளுக்கும் தீர்வு கிடைக்க இன்று பல லட்சங்களும் கோடிகளும் கூட கொட்டி கொடுக்க பலர் ரெடி. ஆனால் உண்மையான அக்கறையும் அன்பும் கொண்டு தனிப்பட்ட முறையில் நமக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கத்தான் உலகில் எந்த ஒரு தீர்வும் இல்லை, ஒன்றே ஒன்றை தவிர. அந்த தீர்வின் பெயர் வீட்டு பெரியவர்கள். அம்மா, அப்பா, அத்தை, தாத்தா, மாமியார், மாமனார் என்று இவர்களுக்கு விதவிதமான பெயர்கள் உண்டு. தன் அனுபவங்களால் நமக்கு வழி இல்லாமல் வாழ்க்கையின் பல ரகசியங்களை கற்றுக் கொடுக்கவும், நல்ல சாப்பாடு, நல்ல வீட்டு பராமரிப்பு, நல்ல பழக்க வழக்கங்கள் என்று காலங்காலமாக அவர்கள் கடைபிடித்து பார்த்து பொறுக்கி எடுத்த டிப்ஸ்களை நமக்கு வாழ்வில் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் தந்து உதவும் கிடைத்த பொக்கிஷங்கள், சிறந்த வாழ்க்கை பாடங்களை தரும் அரிய புத்தகங்கள். உலகில் இவர்களை விட சிறந்த அன்பை நம்மேல் செலுத்த வேறு யாராலும் முடியாது என்ற நினைவில் உள்ளவர்களை உபயோகப்படுத்தி கொள்ளாமல் போனால் முதல் நஷ்டம் நமக்குத்தானே தவிர பெற்றவர்களுக்கு இல்லை. பொக்கிஷத்தை தான் பொக்கிஷம் என்று உணர்ந்து கொள்ளவும் கூட நம்மில் பலருக்கு விழிப்புணர்வு வேண்டியதாக இருக்கிறது. சரிதான். அடுத்தது,
ஆபத்து இங்கே ஆரம்பம். வெளி ஆண்களிடம் எப்போது எதை பேசலாம், எதை பேசக்கூடாது என்பதில் பெண்கள் காலங்காலமாக பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இது. தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் அவள். தன்னுடன் பணிபுரியும் ஒரு இளைஞனை காதலித்தாள். அந்த இளைஞனும் இவளை விரும்பினான். ஐ லவ் யூ என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளவில்லையே தவிர, மனரீதியில் ஒரு நெருக்கம் வளர்ந்து கொண்டே போனது. திடீரென அந்த இளைஞன் தன் வீட்டார் நிர்பந்தித்தார்கள் என்று அவன் தங்கையை கொடுக்கும் வீட்டிலேயே கொடுத்து பெண் எடுக்க சம்மதித்துவிட, அவனை காதலித்த அந்த பெண் பயங்கர அப்செட் ஆகிவிட்டாள். பெண்களுக்கு ஒரு ஆணிடம் தன் மனதை கொடுக்கும் வரைதான் அவன் பேரில் தயக்கங்களும் அவநம்பிக்கையும். அவன்தான் என்று மனசு தீர்மானித்து விட்டால் அப்புறம் அவள் காட்டும் ஈடுபாட்டிலும் பிரியத்திலும் அவன்தான் திணறிப் போவான். அந்த பெண் இவன்தான் என்று மனசார தீர்மானித்த பின் அவன் பேரில் அப்படி ஒரு ஈடுபாடு காட ஆரம்பித்து விட்டாள். அந்த சமயம் பார்த்து இப்படி ஒரு சம்பவம் நிகழ மிகவும் துவண்டு போனவள் வெளியே தன் சோகங்களை சொல்லிக் கொள்ளவும் முடியவில்லை. வீட்டில் சகோதரிகளோ நெருங்கிய தோழிகளோ கூட அவளுக்கு இல்லை. மனசு மிகவும் கடினமான ஒரு சமயம். அலுவலகத்தில் பக்கத்து சீட்டு நண்பன் ஏன் டல்லா இருக்கீங்க என்று விசாரிப்பது போல பொலவென கொட்டிவிட்டாள் இந்த பெண். அவன் குணம் தெரியாதா உனக்கு, ஊமையாகவே இருந்து கழுத்தை அறுத்துவான் விடுங்க என்று சமாதானப்படுத்தியிருக்கிறார் அந்த நண்பர். தினம் ஒரு 10 நிமிடம் இந்த மாதிரி சமாதானம் நடக்கும். வாழ்க்கையில் உற்சாகப்பட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு டிவியில் ரஜினி படமாம், பாருங்க ஜாலியாயிருவீங்க என்று எதையாவது பேசி உற்சாகம் ஊட்டுவார். சற்றே யோசித்தபடி தனிமையில் இருந்தால் போதும். யோசிக்காதீங்க, வாங்க டீ சாப்பிட போலாம் என்று கான்ஷியஸுக்கு கூப்பிட்டு போய்விடுவார். செல்போனில் தினமும் பாசிட்டிவாக மெசேஜ் தொடர்ந்து வரும். தன் மனசு கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் இப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களே என்று ஓரளவு அந்த பெண் நிம்மதிக்கு திரும்பிய போதுதான் அவள் அந்த விபரீதத்தை உணர்ந்தாள். அக்கறை காட்டும் முகமாக அனுப்பிய செல்போன் மெசேஜ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக நெருக்கமான மெசேஜாக மாற ஆரம்பித்தன. மற்றவர்களிடம் பேசும்போது நான் இவளுக்கு ஸ்பெஷல் என்பது போல அவள் மேல் தேவையற்ற ஒரு நெருக்கத்தை வேண்டுமென்றே காட்டினார் அந்த நண்பர். இத்தனைக்கும் அவர் திருமணமானவர். தன் மனசு காயத்துடன் ஆறுதலாக பேசினார் என்று காது கொடுத்து கேட்ட ஒரே காரணத்திற்காக இப்படி தன்னை முழுக்க வளைக்க பார்க்கும் அவர் தந்திரம் தெரிந்ததுமே நொந்து போனார் அந்த பெண். இங்கே ஒதுக்க ஆரம்பித்தால் தன் பழைய காதல் தோல்வி பற்றி அலுவலகம் முழுக்க சொல்லி விடுவானோ என்ற பயம் வேறு இவளுக்கு. அதனால் நூலில் பட்ட சேலையை கவனமாக விடுவிப்பது போல அந்த நண்பரின் நட்பை வெகு கஷ்டப்பட்டு விடுவித்து வேறு கதை. அந்த பெண்ணுக்கு இந்த பெண்ணுக்கு என்று அல்ல, தன் குடும்ப கஷ்டத்தை, குறிப்பாக கணவனிடம் பேரில் தனக்கிருக்கும் அதிருப்தியை வெளி ஆண்களிடம் பேசும்போது பல பெண்களுக்கு இதே விதமான அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆண்களிடம் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. காதல் தோல்வியோ கணவனுடனான மன கஷ்டத்திலோ சிநேகிதிகளிடம், அதுவும் மிக நம்பிக்கை உரியவர்களிடம் மட்டுமே சொல்லுங்கள். இல்லை என்றால் ஒரு பேப்பர் பேனா எடுங்கள். கிடுகிடுவென்று பொங்கி வரும் அத்தனை உணர்வுகளையும் பேப்பரில் கொட்டி எழுதி ஞாபகமாக பிறகு கிழித்தெறிந்து விடுங்கள். பிறகு அது படக்கூடாதவர்களின் கண்ணில் பட்டு புது பிரச்சனை கிளம்பி விடக்கூடாது. நமக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை தானே. அடுத்த தலைப்பு, மனசுக்கு ஆணையிடும் ரகசியம். தோழிகள் மூலம் அறிமுகமான பெண் அவர். சேலை எடுத்தால் 7-7.5 மீட்டர் தான் எடுப்பார். பிளவுஸ் எனில் 2 மீட்டர். இந்த கடையில் நீ அரிசி வாங்குற என்று தோழிகள் கிண்டல் கூட அடிப்பார்கள். அத்தனை புஷ்டி. மொழி படத்தில் வரும் எதிர் வீட்டு சிறுவன் போல எந்நேரமும் எதையாவது தின்றபடியே தான் இருப்பார். வாழ்க்கையே திண்ணி தீர்க்காதேன்னு ஒரு முடிவோட இருக்காடி இவ, ஜாலியா எப்படி அரைச்சிட்டே இருக்கா பாரு. தோழிகளிடமிருந்தும் உறவுகளிடமிருந்தும் வரும் கமெண்ட்டுகளை பற்றி கண்டு கொள்வதில்லை அந்த பெண். சற்றே நெருங்கி பழக ஆரம்பித்த பின் தான் தெரிந்தது, உண்மையில் அவர் நமக்கு ஏக்கத்திற்காக தின்று தீர்க்கவில்லை, மனசின் ஏக்கத்திற்காக, நாக்கு ஏக்கத்திற்காக தின்று தீர்க்கவில்லை, மனசின் ஏக்கத்திற்காக
தின்று தீர்த்திருக்கிறார் என்று. திருமணமாகி தனக்கு கை குழந்தை இருக்கும் நிலையில் தான் அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது தன் கணவருக்கு வேறொரு பெண்ணோடு ஏற்கனவே திருமணமான விஷயம் பற்றி. கணவர் காதலித்து செய்து கொண்ட திருமணம் அது. அப்பா அம்மா வற்புறுத்தலுக்காக இவரை திருமணம் செய்து கொண்டதாலேயே தன் காதல் மனைவியை விட்டு பிரிய முடியாது என்று கணவன் சொல்லிவிட இதை பெண் அழுது பார்த்திருக்கிறார். பிறந்த வீட்டாரை விட்டு மிரட்டி பார்த்திருக்கிறார். எதுவும் எடுபடவில்லை. கணவன் பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அளவிற்கு தைரியமும் கிடையாது. வாரத்தில் 3 நாள் அங்கே 3 நாள் இங்கே என்று வரும் கணவரிடம் அழுது சண்டை போட்டதுதான் மிச்சம். அந்த பெண்ணை வைத்து தாங்கும் அளவிற்கு அப்பா வீடு வசதியாக இருந்தால் தன் ஒரே மகளை கூட்டிக் கொண்டு அப்பா வீட்டிற்கு நிரந்தரமாக வந்து தங்கிவிட்டார். அவரது ஒரே பொழுதுபோக்கு விதமாக சாப்பிடுவதுதான். ஓரிரு வருடங்களிலேயே உடம்பு குண்டு போட்டுவிட்டது. இன்னொரு பெண்மணி, அவருக்கு ஒரு மகள் உண்டு. இவரது பழக்கம் கடை கடையாக ஏறி இறங்கி இஷ்டத்திற்கு பொருளை வாங்கி குவிப்பது. சேலைகள், சுடிதார்கள், மேக்கப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என்று அந்த பொருட்கள் தனக்கு தேவையா இல்லையா என்று கூட யோசிக்காமல் வாங்கி கொண்டே இருப்பார். ஷாப்பிங் போக வேண்டும் என்றாலே அவர் முகம் பூவாக மலர்ந்து போகும். வாழ்க்கையில் நிம்மதியோ சந்தோஷமோ தன் கையில் இல்லாத நிலையில் இப்படித்தான் பல பெண்கள் தன் கைப்பிடிக்குள் இருக்கும் விஷயங்களின் மூலம் சுலபமாக சில எளிய சந்தோஷங்களை அடைய பார்க்கிறார்கள். பல மருத்துவ ஆய்வுகள் இதை நிரூபித்துள்ளன. ஒரு வகையில் இப்படிப்பட்ட தற்காலிக சந்தோஷங்களை இந்த பெண்களுக்கு அவர்களின் கஷ்டங்களை மறக்க வைக்கும் மிக பெரிய அவுட்லெட்டாகவே அமைகின்றன. இதனால் இதே கஷ்டமுள்ள மற்றவர்களை விட இவர்கள் சற்றே நிம்மதியாக இருப்பதை பார்க்க முடியும். பர்சனல் வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள், அவமானங்கள், துக்கங்கள் போன்றவற்றால் பெண்கள் தாக்கப்படும் போதுதான் மனசின் அழுத்தம், டிப்ரெஷன் அதிகமாகி வாழ்க்கையில் பிடிப்பற்றவர்களாகவோ ஒரு சிலரை ஜடம் போலவோ மாற்றி விடுகிறது. இன்னும் சிலருக்கு தற்கொலை எண்ணம் கூட வருவதுண்டு. சிலர் மற்றவர்களின் சந்தோஷத்தை பொறுக்காதவர்களாக மாறி கெடுதல் செய்தபடி இருப்பார்கள். இராணுவத்திற்கு சென்று கணவரை பல காலம் பிரிந்து தாபத்தால் தவிக்கும் ஒரு பெண் தன் வீட்டிற்கு குடியேறிய ஒரு புதுமண ஜோடிக்கு இடையில் சண்டை இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கும் கூபா ராஜகோபாலின் ஒரு சிறு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. இப்படிப்பட்ட நெகட்டிவ் கேரக்டர்களாக இல்லாமல் தன் வரைக்கும் அதிக சாப்பாடு அல்லது ஷாப்பிங் மோகம் என்றிருப்பது கொஞ்சம் பரவாயில்லை தான். ஆனால் இவற்றையும் கூட தொடர்ச்சியாக அனுபவிக்க முடியாத அப்புறம் உடம்புக்கு பணத்துக்குத்தான் கேடு வரும். அப்படியானால் டிப்ரெஷன் இருக்கும் மனங்களுக்கு வேறு என்னதான் சுலப சந்தோஷம்? சாப்பாடு, ஷாப்பிங் போல நம் கைப்பிடிக்குள் இருக்கும் இன்னும் பல சந்தோஷங்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டாலே போதும். சுவாமி வழிபாடு, புத்தகங்கள், திரைப்படம், இசை, குழந்தை, இயற்கை சூழல், நண்பர்களுடன் அரட்டை, ஊர் சுற்றுதல், புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளுதல், செய்யும் வேலையை ரசித்து செய்வது என்று பெரிய லிஸ்ட் இருந்தாலும் இதில் முதலில் வருவது வாழ்வின் சந்தோஷமான தருணங்களை மனசுக்குள் ரீவைன் செய்து பார்ப்பது தான். அல்லது கடவுளோ காதலோ கதையோ காசோ எது சந்தோஷம் தருகிறதோ அதை கற்பனை செய்து பார்க்கலாம். என் வாழ்வில் சந்தோஷமான தருணங்கள் அதிகமில்லை என்று சொல்பவர்கள் நீங்கள் ரசித்த திரைப்படத்தை அல்லது மனதை மயிலிறகால் வருடும் பாடல்களை மனசுக்குள் ஓட்டி பார்க்கலாம். மேலே சொன்ன இந்த சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு நீங்கள் யாரையும் கூட நம்பி இருக்க தேவையில்லை. சொல்ல போனால் ஒரு பாடல் கேட்க வேண்டும் அல்லது ஒரு படம் பார்க்க வேண்டும் என்றால் கூட மின்சாரம் வேண்டும். மின்சாரம் தடைப்பட்டால் உங்கள் சந்தோஷமும் தடைப்படும். ஆனால் உங்க மனசு என்பது உங்களோடு எப்போதும் இருப்பது. நீங்கள் ஆணையிட்டால் சொல்லுங்கள், மகாராணி என உங்களுக்கு சேவகம் செய்ய தயாராக இருக்கும். தேவைப்படும் போது மனசுக்கு ஆணையிட்டு சந்தோஷத்தை பெறும் ரகசியம் இதுதான். 100% பிறவி பலன். அடுத்த தலைப்பு. இமயமலை பிரதேசம் அது. கடும் குளிரில் நடுங்கியபடி அன்றிரவு தங்குவதற்கு இடம் கேட்டான் ஒரு இளைஞன். அந்த இடம் புத்த துறவிகளின் மடாலயம். உன் போன்ற சாதாரணமான இளைஞர்கள் எல்லாம் இங்கே தங்க முடியாது. இது துறவிகளின் மடாலயம். நீ வேறு எங்காவது போய் தங்கிக்கொள் என்று மடாலயத்தின் 2ஆம் நிலை தலைமை பொறுப்பில் இருந்த துறவி அந்த இளைஞனை உள்ளே விட மறுத்தார்.
தயவு பண்ணி இன்று ஓரிரவு மட்டும் இடம் தாருங்கள். என்னால் நிற்க கூட முடியாதபடி குளிர் உறைய வைக்கிறது. நடுங்கியே செத்து விடுவேன். காலையில் தொல்லை இல்லாதபடி நான் எழுந்து போய் விடுகிறேன் என்று இளைஞர் பணிந்து சொன்னபோது எதேச்சையாக அந்த பக்கம் வந்தார் தலைமை குரு. இந்த இளைஞன் இங்கே தங்கிக் கொள்ளட்டும். ஒரு அறையை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று சொன்னார் தலைமை குரு. வேறு வழியின்றி வேண்டா வெறுப்பாக அவனுக்கு ஒரு அறையை ஏற்பாடு செய்து தந்தார் துறவி. தன் பேச்சை மீறி அவனை இங்குதான் தங்க விட்டதில் அவருக்கு சற்றே வருத்தம். இந்த இளைஞன் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் படுத்து கொண்டான். அவன் ஏற்கனவே குளிரில் நனைந்திருந்ததால் அறையில் நிறைந்திருக்கும் தாங்க முடியாத குளிரில் தூக்கமே வரவில்லை. அவன் எப்படித்தான் தூங்குகிறான் என்று பார்ப்பதற்காக அந்த பக்கம் வந்தார் அந்த துறவி. அங்கே நடந்ததை பார்த்தவுடனே அவர் கொதிக்க ஆரம்பித்து விட்டார். காரணம், அந்த அறையில் வைக்கப்பட்டிருந்த மிக பாரம்பரியமான புத்தர் சிலையை அந்த இளைஞன் உடைத்து தீ வைத்து அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். கோபம் தலைக்கேற அந்த துறவி போட்ட கூப்பாட்டில் மடாலயமே விழித்து கொண்டது. தலைமை குரு வந்தார். மற்றவர்களும் அங்கே வந்தார்கள். இதற்குத்தான் இவன் போன்றவர்களை நான் இங்கே வைக்க வேண்டாம் என்றேன். இவன் என்ன காரியம் செய்திருக்கிறான் பார்த்தீர்களா? பகவான் புத்தரின் திருவுருவ சிலையை உடைத்து எரித்திருக்கிறான் என்று மிக சரியாக அவனை மாட்டிவிட்டார் அந்த துறவி. இவனுக்கு தாங்கள் தான் சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டும் கொண்டார். இவன் ஒன்றும் குற்றம் செய்யவில்லையே என்றார் தலைமை குரு அமைதியாக. இதை கேட்டு அதிர்ந்தார் துறவி. இவன் நம் பகவான் புத்தரின் சிலையை எரித்திருக்கிறான், இவனை போய் அமைதியாக சொன்னார் குரு. பகவான் புத்தர் இங்கு பொம்மையில் மட்டுமில்லை என்பதை நீர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? ஒரு உயிரை காப்பாற்ற உதவுவது எனில் அதைவிட பெரிய பேரு என்று மரபொம்மைக்கு என்ன இருக்க முடியும் என்று தலைமை குரு பேச்சு மிக நுட்பமாக புரிந்து கொண்டவருக்கு புரிந்தது. எந்த அளவுக்கு ஒரு பொருள் எல்லா கோணத்திலும் மற்ற உயிர்களுக்கு உதவுகிறதோ அந்த அளவுக்கு அதன் சிறப்பு மிக பெரியதாகிறது. தோழி ஒருவருடைய வீட்டில் ஒரு மழை நாளில் போன போது தினசரி செய்தித்தாளை கால் மிதிக்கு அருகில் ஈரத்தை உறிஞ்சுவதற்காக போட்டிருந்தாள். ஐயோ, பேப்பர் என்பது சரஸ்வதி ஆச்சே, அதில் கால் மிதிக்கவா என்றால் என்னுடன் வந்த மற்றொரு தோழி. பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பல அனுபவங்களில் பேப்பரை அழுக்கு துடைக்கும் ஒரு கைக்குட்டையாகவோ கால் ஈரம் துடைக்கும் மிதியடியாகவோ பார்ப்பது சகஜம். ஆனால் அந்த தோழிக்கு அந்த காட்சி புதுசு. படிக்கப்படும் போது அந்த பேப்பர் சரஸ்வதி தான். அது முடிந்த பிறகு அதே பேப்பர் மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்கி வரவோ கை துடைக்கும் கை குட்டையாகவோ கால் மிதியடியாகவோ ஆவது என்பதை இதற்கு இழிவல்ல. இதன் பிறப்பின் 100% பயனை அது தந்ததன் சிறப்பு அது. கிருஷ்ண பகவானை கடவுளாக மட்டுமல்ல, காதலனாக, தோழனாக, வேலைக்காரனாக பாரதியார் உட்பட பலரும் பார்த்து கிருஷ்ணனுக்கு சிறப்பே அன்றி இழிவு இல்லையே. நாமும் இந்த 100% வாழ்க்கையை வாழும் சிறப்பு பெற்றவர்களாக ஆவதே நம் பிறவி பயன் என்று தோன்றுகிறது. நன்றி.